எடுத்தோம்னா அதான் 1000 ரூபாய். இந்த புடவை வந்து 9 வருடம் ஆயிருக்கு. காட்டன் புடவை எப்படி இருக்கு பாருங்க. எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் போட்டு வர மாதிரி இருக்கா, நல்லா இருக்கா? அதுதான் அந்த அளவுக்கு நாங்க வாஷ் பண்ணி தோச்சி ஈச்சி வைக்கிறதாதான் நல்லா இருக்கு. சரி சொல்லு சொல்லுங்க. என் துணியா அந்த அளவு வாஷ் பண்ணி வைக்க மாட்டேன். வாஷிங் மிஷின்ல போட்டு கிழிஞ்சிருது சட்டெல்லாம். சட்டெல்லாம் கிழியல, பத்தலையா? சொல்லு, அத சொல்லு, உண்மையே சொல்லு. எதை கீச்சு போட்டு நான் எதை போடணும்னு சொல்லு பாப்போம். பத்தல. ஒரு காலத்துல நான் எப்படி ஒல்லியா இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. ஒரு காலத்துல இல்ல. அது நம்ம தோச்சு வச்சு சட்டை எது கிழிச்சு ஒரு சட்டை சொல்லுங்க போகலாம். என்ன சட்டை கிழிச்சுட்டு வெளியெல்லாம் கிழியாது சிஸ்டர். அந்த அளவுக்கு நான் வந்துட்டு வாஷிங் மிஷின்ல போட்டா கூட எடுத்து அலசுதான் செய்வேன். எங்க ஆட்டோமேட்டிக் இருந்தாலும் அதை எடுத்து அலசுதான் செய்வேன். நான் 9 வருஷம் அந்த வாஷிங் மிஷினே எனக்காக உழைச்சிருக்கு. அது உயிர் போகுது. அப்ப எப்படி நான் அந்த பாதுகாத்து வச்சிருக்கேன்னு பாத்துக்கோங்க. அந்த 9 வருஷமா அது அடின்னு அடிச்சா மிஷின் ஓட 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 ஓடன்னா ஆகும். ஒரு வண்டி ஓடுது, ரொம்ப லாங் கிலோமீட்டர் போயிடுவாரு வேலைக்கு. ஒரு வருஷத்துல எனக்கு கையை போயிடுச்சுன்னு சொல்றாரு. அதே மாதிரி அதுக்கும் அந்த அந்த அளவுக்கு ஓட விட மாட்டேன். நான் எல்லாத்தையும் நானே எடுத்து அலசிக்கிறேன், செஞ்சுக்கிறேன். ஆனா 9 வருஷம் நம்மளுக்கு கை கொடுத்துருக்கு. அது உயிர் ஊசலாடுது. அது உயிர் ஊசலாடுதுன்னா அது பொறுமையா நம்மளுக்காக வெயிட் பண்ணுது. இவங்க வாங்க முடியாது, உங்களால அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துச்சு. பாவம் பார்த்து விட்டுருக்கு நம்மள. இவங்களால இப்போதைக்கு வாஷிங் மிஷின் வாங்க முடியாது, கொஞ்ச நாள் ஓடுவோமே. அன்னைக்கு எலியா ஓனா